இந்த தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் பசங்க ரொம்ப படிக்கிறாங்கப்பா, பெரிய ஆளா ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அவங்க கிட்ட எதுவுமே பேசவே முடியல. ஒரு தாத்தா இருக்காரு, அவருக்கு போன்ல அந்த அளவுக்கு எதுவும் யூஸ் பண்ண தெரியாது. ஏதோ கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்ப்பாரு, போன் பார்ப்பாரு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாரு. அது ஒரு நாள் ஏதோ ஒரு செட்டிங் மாறி போச்சு. அந்த செட்டிங்கை அவருக்கு 2 நாள் அவர் சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு, அவருக்கு தெரியல. அவங்க பேர பையன் ஒரு 6 வயசு படிக்கிற பேர பையன் எடுத்தா 5 நிமிஷத்துல சரி பண்ணி கொடுத்தாரு. உடனே அந்த தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்கல. பேரனை பத்தி ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசுறாரு. இப்போ 5 நிமிஷம் எடுத்தா சரி பண்ணி கொடுத்துட்டாமா. ஏதோ பேர பிள்ளைங்களை பெருமையா பேசுறதோ தவறு கிடையாது. ஆனால் இதுதான் அந்த தலைமுறை இடைவெளிக்கு வித்திடும் தருணம். என்னன்னா, அதீதமான அறிவு, அவங்களுக்கு அறிவியல் அறிவு இருக்கிறத அதீதமான அறிவா நினைச்சுக்கணும். அதீதமான அறிவெல்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பையன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஏஏஏ, சாட் ஜிபிடி, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு விவசாயி கிட்ட போய் கேட்டா அந்த விவசாயி என்ன சொல்வாரு? வயல், வரப்பு, வாய்க்கா, விதை, நெல், நாத்து இது எல்லாமே சொல்லுவாரு. ஸோ இது ஒருவித அறிவே தவிர உங்களை விட அதிகப்படியான அறிவு கிடையாது. அவங்க படிச்சிருந்தாலும் சரி, எங்க வேலைக்கு போனாலும் சரி, எவ்வளவு தூரத்துக்கு அவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வேறு நீங்க தான். அவங்க இலையா, நீயா, பழமா, இலையா இருக்கலாம், ஆனா வேறு நீங்க தான். அந்த பிணைப்பை நீங்க விட்டுறக்கூடாது.